தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் இலங்கையிலிருந்து மைசூர். இன்றும் உங்களுக்கு ஹியரிங், அதாவது ஒரு பாடலை கேட்டு வாசிக்கிற அறிவை விருத்தி செய்வதற்காக நான் ஒரு முயற்சி, அதாவது ஒரு புதிய முறையை பயன்படுத்தியிருக்கிறேன். அதாவது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, படிச்சிருப்பீங்க, அறிஞ்சிருப்பீங்க, ஏதோ 7 சுரங்கள் கேள்விப்பட்டீங்க. 7 சுரங்கள் 12 சுரஸ்தானங்கள் சொல்லுவாங்க. ஸோ இப்படி அது போல படிக்கிற ராகம், அதாவது சொல்லி ஒரு படிக்க போற நேரம் நீங்க சங்கீத கிளாஸோ இல்லாட்டி சங்கீத உனக்கு என்ன ராகம் தெரியும் கேட்பாங்க. கண்டிப்பா கேட்டுப்பாங்க, என்ன கேட்டுருக்காங்க, உனக்கு என்ன ராகம் தெரியும்? ஆனா கீபோர்ட் வாசிக்கிறேன், அவங்களால முடியல. எனக்கு ஒரு பாட்டு படிச்சா அந்த பாட்டு அப்படியே அந்த சுருதியில பிளே பண்ணுவேன். நான் பிளே பண்ணக்குள்ள அதுக்கு பாட்டு படிப்பேன். அதுக்கப்புறம் நான் சில ராகங்களை போய் தெரிஞ்சுக்கொண்டேன். இப்போ ஓரளவு தெரியும் இல்லாம அது விஷயம் வேற. இப்ப என்ன சொல்ல வரேன்டா, புரியாதாக்களை இப்படி எல்லாம் சொல்லி குழப்பி விட்டுறாங்க. நீ பெரிய சங்கீதம் படிச்சாடான்னு கேட்பாங்க. பாட்டு படிக்கிறதுக்கு அதெல்லாம் தேவையில்லை. நீங்க அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா அந்த பாட்டை சுருதி நிலைகள் அது இயல்பா வரும். பாட்டு ஒரு படிக்க ஆரம்பிக்கக்குள்ள, இந்த பூமி புறம் படிக்க ஆரம்பிக்கக்குள்ள அவரை சுருதி தாளம் எல்லாம் படிச்சுட்டு வந்தா பாட்டு ஆரம்பிச்சு அப்படி இல்லை. அது ஒரு டெவலப் ஆகி வர ஒரு விஷயம். அது மாதிரி நான் சொல்ல வர விஷயம் என்ன, ஒரு பாட்டை வாசிக்கிறது, கீபோர்டை வாசிக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்லை, வெரி ஈஸி. உங்களுக்கு தெரியும் தானே, சுரங்கள் 7. அவங்க சொல்லுவாங்க ரீ 1 ரீ 2 ரீ 3 கே 1 கே 2 ஒரு இப்படி நம்ப பண்ணி வச்சிருக்காங்க. 7 சுரங்கள் வரும். ஆனா நான் சொல்றேன், அந்த 7 சுரங்களை தூக்கி வைங்க. நான் தியரிக்குள்ள வரல. தியரியை படிக்கப்பட்ட ஏகப்பட்ட குழப்பங்கள் வரும். அதுல சரி வரிசை, ஜெண்டை வரிசை, அப்படிலாம் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு. ராகங்கள், கமகம், அப்படி இதெல்லாம் நீங்க படிக்கிற நேரம் உங்களோட ஒரு பாட்டை கேட்டு படிக்கிறோம், அந்த குவாலிட்டி டெவலப் ஆகும். சில வேளை சுரஞானம் அதிகரிக்கும். நான் இல்லைன்னு சொல்லிட்டு வராம போகும். அதாவது அந்த ஆங்களை பொறுத்தது. ஆனா ஒரு கீபோர்டுக்கு நான் அந்த விஷயத்துக்கு போகிறேன். கீபோர்டை வாசிக்கிறேன், பாட்டு படிக்கிறாங்களும் பொருந்தும். இந்த கீபோர்டு வாசிக்கக்குள்ள அதாவது 12 நோட் இருப்பாங்க. இந்த 12 நோட்டும் தனித்துவமா இருக்கு. இப்ப சீல இருந்து சி பாருங்க, இந்த கருப்பு கட்டைகள், வெள்ளைக்கட்டைகள் கீபோர்டு. இந்த 12 7 சுரங்கள் கூட்டு தொகுதி என்று அழைக்கப்படுது. அப்படித்தான் சொல்லுவாங்க, வேற வழி இல்லை. அதான் உண்மையும் கூட. அதாவது இந்த 12 சுரஸ்தானங்களையும் எந்த பாட்டையும் எந்த இடத்துல எந்த நோட்ல இருந்து ஆரம்பிச்சு வாசிக்கலாம். எந்த நோட்டையும் அதுக்கேற்ற மாதிரி கொண்டு வரலாம், டிரான்ஸ்போஸ் பண்ணலாம். ஒரு இடத்துல இருக்க நோட்டை அதே நோட்டை இன்னொன்றுல இருந்து வாசிக்கிறீங்கன்னா அதே டோன் வரும். அப்ப இதே ஒருவருமே படிப்பிக்கிறது. அதாவது ஒரு பாட்டை கட்டு வாசிக்கிறது உள்ள சிக்கல் அதுதான். நான் என்ன செய்யறேன்னா, ஒரு எடுகோலா ஒரு பாட்டை செலக்ட் பண்ணிங்க. நிலவு தூங்கும் நேரம்னு சொல்ற பாட்டு. இந்த பாட்டு இனிமையான ஈஸியா கேட்ச் பண்ணக்கூடிய மெலோடி. அதெல்லாம் நான் செலக்ட் பண்ணிருக்கேன். இதுல இந்த வீடியோ பார்த்துக்கொண்டு வயது போனவர்கள், முதிர்ந்தவர்கள் பல பேர் பார்த்து கொண்டிருக்காங்க. என்னுடைய வயது குறிப்பிட்டாங்க நிறைய பேர் பார்க்கலாம். புதியாக்கள் பார்க்கிறது. புதாக்களுக்கு இந்த பாட்டு தெரியுமோ, அந்த காலத்துல எல்லாத்தையும் தூங்க வச்ச பாடல். ஸோ இந்த பாட்டை நான் ஒரு பாடலை எடுத்து உங்களுக்கு விளங்கப்படுத்த, நீங்க அதில் இருக்கக்கூடிய முக்கியமான பகுதிகளை ஃபோக்கஸ் பண்ணுங்க. பண்ணி நான் அதை எப்படி இலகுவா கீபோர்ட்ல வாசிக்கலாம் பாருங்க. வெரி சிம்பிள் வே. நான் அதுக்காக ஒரு சில முறைகளை கையாண்டு கொண்டிருக்கேன். அதாவது ஒரு தனித்துவமான முறை, ஒருவருக்கு தெரியாது. நீங்க தமிழ் இசையில பார்த்துக்க முடியாது. இந்த நோட்டுகளை வச்சு நான் 12 நோட்ல நான் இயல்பாயே நோமலா 12 வாசிப்பேன். அது வேற விஷயம், உங்களுக்கு வாசிச்சு காட்டுவேன். ஆனா இந்த முறையை பயன்படுத்தினா ஈஸியா வாசிக்கலாம். அதான் பாயிண்ட். நான் அதையும் வாசிச்சு போட்டு இதையும் வாசிச்சு காட்டுறேன் பாருங்க. இதுல வச்சு வாசிங்கன்னா நான் ஒரு நோட் கூட மிஸ் பண்ண வாசிப்பேன். அந்த முறையில் நான் இயல்பா வாசிக்கிறேன். எனக்கு நோட் மிஸ் ஆகுது. ஒரு இசைக்குழுல படிக்கிறார்கள், ஒரு ப்ரோக்ராம்ல வாசிக்கிறார்கள், இந்த முறையை பாவிக்கிற நேரம் மிஸ் ஆகாது. இதை நம்ம எதிர்காலத்துல ஒரு பல்பாக, ஒரு லைட்டிங்காவோ இல்லை ஒரு செட்டப்பாக கொண்டு வரலாம். கீபோர்ட் கம்பெனிஸ் அதை ப்ரோக்ராம் பண்ணி செய்யலாம். அதுக்கு நிறைய வழிமுறைகள் வரலாம். லைட் பண்ற மாதிரி அதை இடத்தை அடையாளப்படுத்தி விட்டா சரி. இப்ப நம்மளும் அதை கொண்டு வரலாம். அது விஷயம் இல்லை. இப்போ இப்படி ஒரு விஷயம் இருக்குன்றதை நான் உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நான் உங்களுக்கு இந்த வீடியோவை இதை அப்ளை பண்ணி இதை வாசிச்சு காட்டுவோம். வெறுங்கையாலையும் சும்மா வாசிச்சு போட்டு இதை அப்ளை பண்ணி வாசிச்சு காட்டுறோம் பாருங்க. கிளீனா லேசா வாசிக்கிறாங்க. இதுதான் பாயிண்ட். சரியா? 12 சுரஸ்தானங்கள்லேருந்தும் இந்த பாட்டை வாசிக்கலாம். சரியா? உலகத்துல இருக்கிற சுரங்கள் நீங்க இந்த சுரஸ்தானங்கள் பாத்தீங்கன்னா 12 தான் இருக்கு. 12 எல்லா சவுண்ட் அடங்கும். இதுதான் பாயிண்ட். இதை நம்ம உங்களுக்கு நிரூபிச்சு காட்டுறோம் வாங்க வீடியோ. ஓகே, நிலவு தூங்கும் நேரம் இந்த பாட்டை நான் சும்மா கையால வாசிக்கிறேன் பாருங்க. எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு எல்லாம் சரியா வருது. ஒரு நோட்ல விடுதேன், திரும்ப வேற ஒரு நோட்ல இருந்து வாசிக்கிறேன். இதுல இருந்து இந்த ஸ்கேல் டக்குன்னு எப்படி கண்டுபிடிக்கிறேன்? இப்ப நீங்க யோசிப்பீங்க, நான் இந்த வாசிக்கிற பாட்டு முழு நோட்ல இருந்து வாசிக்கலாம். இங்க வாசி
நான் எந்த நோட்டில் இருந்துமே எல்லா பாட்டும் வாசிப்பேன். ஆனால் சின்ன சின்ன ப்ராக்டிஸ் தேவைப்படுது. ஆனால் உண்மையிலே இசைக்குழுக்களில் வாசிக்கிற ஏஆர் ரோமான்ல நீங்கள் உலகத்துலேயே எந்த இசையமைப்பாளர் எடுத்தாலும் அவங்க ஒரு தூரம் ப்ராக்டிஸ் பண்ணி எந்த நோட்டில் இருக்கிறது ஃபிக்ஸ் பண்ணி தான் வாசிப்பாங்க. வேறு ஸ்கேல்லேருந்து வாசிக்கிறது என்ன போல தவறும். இது லைவாக நான் வாசிக்கிறாள். எங்களுக்கு வந்தாலும் எனக்கு எதுலேருந்து வாசித்தாலும் பாட்டு வாசிக்கலாம். எல்லாரும் வாசிப்பாங்க. பியிலேருந்து எல்லாத்தையும் வாசிக்கலாம். பட் இதெல்லாம் சில இதில் பிள்ளைகள் கூட இது எந்த எக்ஸ்பீரியன்ஸில் வாசிக்கிறேன். நீங்கள் இது இப்படி தான் நீங்கள் டெவலப் ஆகி வரணும் என்ற எதிர்பார்ப்பு. ஆனால் அதுக்கு ஒரு இலகுவான ஒரு வழிமுறையை கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த வழிமுறை இதெல்லாம் நிலவு தூங்கும் நேரம்ன்ற பாட்டை இந்த நோட் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுதுன்னா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுது. ஸோ அது எந்த நோட்டாக இருந்தாலும் வச்சா ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ நான் உதாரணத்துக்கு இழுக்கிறேன். இதை வச்சு சும்மா இழுக்கிறேன். இழுத்து போட்டு நான் சென்டரில் இருக்கா? ஓகே, ஏதோ ஒரு இடத்துல தானே இருக்கு. இப்போ நம்ம இதை வாசிப்போம். இதை வாசிக்கிறோன்னா இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். பாருங்க, வாசிக்கிற பாருங்க. இந்த கோடுக்கு இருப்பட்ட நோட்டில் மட்டும்தான் கைப்படும். மற்ற இடங்களில் பட்டா பிள்ளை சரியா வராது. இந்த இடத்துல ஆரம்பிக்க போறோம் பாரு. சரியா வருதா? டக்குன்னு மூவ் பண்ணுவோம். அடுத்தது சும்மா பார்த்துக்கிட்டே இருங்க. இதை பாருங்க. பாருங்க, சரி இங்கே மூவ் பண்ணுவோம். தெரியுதானே? இதில் வைப்போம். இந்த கருத்தை கட்டிடும் சும்மா. இதுதான் விஷயம். என்ன நான் கொஞ்சம் கேமராவை வச்சுட்டு முன்னுக்கு வாசிக்கிறேன். அந்த கையை சரியாக போட்டு வாசிக்கலாம். அதெல்லாம் கொஞ்சம் தவறுது. விஷயத்தை மட்டும் கேட்ச் பண்ணிக்கலாம். ஸோ இங்கேருந்து பார்ப்போம். இதுலேருந்து வாசிக்கலாம். பாருங்கள், சரியா கவனிச்சா ஒரு நோட் சேனலுக்கு ஒரு தூரம் வாய்ச்சா வந்து என்னோட ஃபிங்கர் மாதிரி இது மேட்சஸ் ஆகும். அதெல்லாம் எனக்கு கொஞ்சம் மிஸ்டேக் ஆகுது. நீங்கள் அதை யோசிக்காங்க. விஷயத்தை பண்ணுங்க. சாரி, என்னது இங்கே வரும். சாரி, இங்கேருந்து என்ன வரும். கோட்ஸும் வருது. இப்போ இதை வச்சு கொண்டு யோசிக்கலாம். சரி, எந்த கோட்ஸ் ஒரு கோட்ஸ் வருது என்ன ஏ மேஜரோட கோட்ஸ். அதே மாதிரி இந்த கருப்பு கட்டையை சந்திக்கிற இடங்களை வச்சு கொண்டு தட்டி பார்ப்பாரு. இது ஒரு என்ன கோட்ஸ். இது ஒரு சாரி, இது என்னன்னு சொன்னால் சஸ்போன்னு சொல்கிற கோடு. இது சரியா? அது மாதிரி பாருங்க. இந்த ஒரு கோட், இது கோட் வேறு போடுவா. இப்போ பாருங்க 1 2 3 இது ஒரு கோட்ஸ் பி மைனர். இப்போ இந்த நோட்ஸ்களை வச்சுக்கொண்டே நம்ம கண்டுபிடிக்கலாம் என்னென்ன கோட்ஸ் இது யூஸ் பண்ணியிருக்கேன். இந்த கோடுகளுங்க அங்கே சந்திக்கிறோம். அதை வச்சு நம்ம எந்தெந்த கோடு அதுக்குள்ள வருதோ இப்போ புரியும் நினைக்கிறோம் உங்களுக்கு. அதாவது எந்தெந்த நோட்ஸில் எந்தெந்த நோட்ஸ் யூஸ் ஆகுதோ அந்த கட்டையில் மட்டும்தான் இந்த கோடு காட்டுது. இப்போ மற்ற தேவையில்லாத நோட்ஸில் நம்ம கைப்பட தேவையில்லை. இதால் 100க்கு 85-90% நோட்ஸ் சரியாக வாசிப்படும். இந்த குரூப்பில் ப்ரோக்ராமில் ரெக்கார்டிங்கில் வாசிக்கிறார்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை வாரது தான். சம்டைம் ஒரு நோட் மிஸ் ஆகிட்டுண்டா ஸ்கேலில் திரும்ப ஒழுங்காக அதாவது ப்ரோக்ராமில் செய்யக்கூட அவங்க ப்ராக்டிஸ் பண்ணி போட்டு தான் வாசிப்பாங்க. அப்படி இல்லைன்னா நோட்ஸ் அப்படி எழுதிருப்பாங்க. இந்த நோட்ஸ் ஒன்றா ஃபைன் பண்ணுறத விட இது எவ்வளோ ஈஸியான மெத்தட். ஸோ அதான் சொல்கிறேன் நான். இதை நீங்கள் புரிஞ்சுக்கொண்டா சரி. அப்போ அதை வச்சுக்கொண்டு இந்த கீபோர்டை இல்லை வாசிக்கலாம்ன்றதான் என்னுடைய ஒரு கருத்து. இந்த முறையை நீங்களும் பயன்படுத்தி முன்னேறுங்க. இதில் நான் கீபோர்டுக்கு முன்னு கேமரா அடிக்கிறேன். எனக்கு கையை போட்டு சரியாக வாசிக்கலாம் மாதிரி. ஸோ விஷயத்தை புரிஞ்சு கொண்டா சரி. ஒரு பாடலை எல்லா நோட்லேருந்து வாசிக்கலாம்ன்றது உங்களுக்கு இண்டையிலேருந்து கிளியர் ஆகும்னு நினைக்கிறேன். ஒன்று ஹியரிங் வைஸ் டைம் நான் கையால் வாசி காட்டுகிறேன், நோட்ஸை வச்சு வாசி காட்டுறேன். இதை நீங்கள் புரிஞ்சு கொண்டால் அதாவது ஒரு பாட்டுக்கு ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல எத்தனை நோட் மூவ் ஆகுதுன்றதை வச்சு கொண்டு தான் இதை கண்டுபிடிக்கிறேன். இதை இன்னும் ஒரு விஷயத்தை கவனிக்கொள்ளுங்க. இப்போ இது ஒரு நோட்டுன்னு எடுத்த மாட்டேன். எதண்டாச்சு இது ஒரு நோட்டுன்னு எடுத்த மாட்டேன். இதுக்கு புறம் வர நோட் இது. அதுக்கு பாருங்கள், இந்த அமைப்பை பார்த்தா விளாங்க. இதுக்கு பிறகு தான் வருது, அதுக்கு பிறகு இது வருது. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12. அப்போ திருப்பி அங்காவது வந்துடும். அப்போ
இப்போ இது மட்டும் இது தனியையோ இந்த கருப்பை தனியையோ பார்க்கக்கூடாது, எல்லாம் உண்டு. அது இந்த சுரங்களை இது எல்லாத்தையும் உண்டா கொண்டு வரணும்ன்றதுக்காக இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் என்ற அபிப்பிராயம். இப்போ இப்படி ஒரு கோட்ஸை பிடிக்கிறது எல்லாத்தையுமே இப்படியெல்லாம் பிடிக்கல, நம்ம எல்லா கோட்ஸும் அப்படி பிடிக்கலாம். உள்ளுக்குள்ளே இருக்கிறால இப்படி பிடிக்கலாம், இப்படி பிடிக்கலாம், இப்படி பிடிக்கலாம், இப்படி பிடிக்கலாம், இப்படி பிடிக்கலாம், இப்படி பிடிக்கலாம், எல்லாம் கோட்ஸ். அப்படி பிடிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இந்த கீபோர்டை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க, அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த நோட் கொண்டு வரப்பட்டிருக்கின்றதான் நான் நினைக்கிறேன். கிட்டாரில் இதே மாதிரி பிடிக்கல, அந்த கிட்டாரில் வேறு மாதிரி அது அதாவது அதில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரிங்ஸை டியூன் பண்ணி வச்சுக்காங்க, அதை பேஸ் பண்ணி தான் அது அப்படி நடக்குது. அதான் அந்த விஷயம். அப்போ நம்ம சீலேருந்து ஆரம்பிக்கிறோமா, இதில் ஆரம்பிக்கிறோம்டா, இதுக்குள்ளே 12 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 இது திரும்ப சி ஆரம்பிக்குது. 2 கட்டைக்கு முன்னுக்கு இருக்கிற சி, 2 கட்டைக்கு முன்னுக்கு இருக்கிற சி, CDEFGABC, C ஷாப், D ஷாப், F ஷாப், G ஷாப், A ஷாப். பின்னுக்கு இருந்து பார்த்தா ஃப்ளாட், முன்னுக்கு இருந்து பார்த்தா ஷாப். இந்த கருப்பு கட்டையில் 2 பேர் இருக்கு. இப்போ இதுக்கு பிறகு வருதுண்டா, இப்போ இப்படி வாய்ச்சி இப்போ ஆரோகணத்தில் வாய்ச்சிட்டு போகல இந்த கட்டை வருதுண்டா, சிக்கு பிறகு வர விட சி ஷாப் பண்ணி சொல்கிறேன். இப்படி வாய்ச்சிட்டு வரக்குள்ள பின்னோக்கி வருதுண்டா, இதை ஃப்ளாட்ன்ற இ ஃப்ளாட், ஈக்கு அவரோகணத்தில் வாசிக்கிறாரு இ ஃப்ளாட்னு சொல்கிறேன். இது அனைவருக்கு தெரியாது, இது தெரியாத வாய்ச்சி கொண்டிருக்காங்க. ஸோ ஆரோகணத்தில் வாசிக்கிற நேரம் ஷாப், அவரோகணத்தில் வாசிக்கிற ஃப்ளாட். அப்போ ஒவ்வொரு கருப்பு கட்டையும் 2 பேரை பெறுறது. ஆனால் விஷயம் ஒன்று தான், டோன் ஒன்று தான், சவுண்ட் ஒன்று தான். இந்த வீடியோ நிச்சயமாக ஒன்று விளங்கிருக்கும், ஏதாவது ஒரு விஷயம் புரிஞ்சிருக்கு. புதுசாக இந்த வீடியோ பார்க்க வரவங்களுக்கு இது ஒரு புதிய விஷயமா தெரிஞ்சிருக்கு. ஆனால் இது உண்மை, இது இருக்கு சயின்ஸ். இதை நம்ம கீபோர்டில் தான் இதை அப்படியே காட்ட முடியும். ஏன்னா கிட்டாரில் இந்த ஃப்ரண்ட்னு சொல்லுவாங்க, அது சைஸ் கூடி போகிறாலும் அதில் காட்ட முடியாது. ஒரு ஹார்மோனியமோ ஒரு கீபோர்டோ இதோட மெலோடிக்கா ஒரு எக்கோடி கீபோர்ட் போன்ற கருவிகளில் மட்டும்தான், பியானோலையோ தான் இந்த விஷயத்தை அடையாளம் காட்ட முடியாது. இது ஒரு மிக முக்கியமான இந்த வீடியோவில் இணைந்திருந்து அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். வீடியோவில் போகிறோம்.